நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 11 திருமணங்கள் முடித்தார்களே, அதுல 2 திருமணங்கள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே தான் முடித்து இருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 1வது ஆண்டிலே தான் திருமணம் முடிக்கிறார்கள். அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்தது, ஷவ்வால் மாதத்தை ஒரு பீடை மாதமாக, ஒரு முதுமைக்குரிய மாதமாக கருதி இருந்தார்கள். ஷவ்வால் மாதத்துல ஜாஹிலியாக்கள் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மூட நம்பிக்கையை உடைத்து எறிகிறார்கள். ஷவ்வால் மாதத்தில் திருமணம் முடிக்க முடியும் என்பதற்கு அக்காலத்தில மிக பெரும் சவால்களுக்கு மத்தியில சய்யிதத்தினா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அறிவிக்கிறார்கள் ஹதீஸ் எப்படி என்று சொன்னால், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை திருமணம் முடித்தது இந்த ஷவ்வால் மாதத்திலே தான். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் குடும்பம் நடத்தியது இந்த ஷவ்வால் மாதத்திலே தான். எனக்கு என்ன ஆயிருச்சு, ஏதாவது குறைந்து போனேனா அல்லது நான் பெருமானாரோடு பிரிந்து சென்றேனா என்பதை போல அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஏன் அந்த கேள்வியை எழுப்புகிறார்கள் என்று சொன்னால், ஷவ்வால் மாதத்தில் திருமணம் முடித்தால் எந்த விதமான மிடுமைத்தனமும் இல்லை என்பதை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று ஹிஜ்ரி 4வது ஆண்டில அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் திருமணம் நடக்கிறது. இதுவும் ஷவ்வால் மாதத்திலே தான் நடைபெற்று இருக்கிறது. அப்ப 2 திருமணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஷவ்வால் மாதத்திலே தான் முடித்து இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம்.